எல்லாருக்கும் வணக்கங்க. கற்றலழகு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் வந்து வரப்போகுதுங்க. ஸோ இந்த குரூப் 4க்கு வந்து நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ படித்து முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கேட்டகரி இருப்பீங்க. ஸோ இன்னொரு கேட்டகரி வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருப்பீங்க, இல்லை நியூ ஆஸ்பிரன்ஸ் ஃப்ரெஷர்ஸாக இருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஜிஎஸ் லெசன்ஸ் இப்போ தான் அப்ரோச் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குங்க. ஸோ ரொம்ப உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப கன்சியூமிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் படிக்கிறது கூட படிச்சிருவீங்க, ஆனால் டைமிங் வந்து ஒவ்வொரு லெசனும் முடிக்க டைம் வந்து போயிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தாங்க இது. நீங்கள் வந்து படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் எப்படி எஃபெக்டிவாக ரிவிஷன் பண்ணணும், ஸோ எந்தெந்த ஏரியா கவர் ஆகும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி வந்து ஒரு லெசன் அப்ரோச் பண்ணணும், ஸோ அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, இப்போ தான் அப்ரோச் பண்ண போகிறீங்க ஒரு லெசன் அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ எப்படி படிக்கணும், எதை மார்க் பண்ணணும், ஸோ தேவையில்லாத ஏரியாவெல்லாம் எப்படி வந்து ஒமிட் பண்ணிவிட்டு ஸோ கண்டென்ட் ஏரியா கொஸ்டின் ஏரியாவை மட்டும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, அதுக்காக நான் வந்து ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட், ஸோ இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரி ஒரு லெசன் வந்து ஜிஎஸ் லெசனை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய குப்தா அண்ட் வர்தானாஸ்னு சொல்லக்கூடிய ஒரு லெசன் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஏன் இந்த லெசன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஹிஸ்ட்ரினாலே வந்து உங்களுக்கு ஒரு 6 டாபிக் தாங்க இருக்கும். ஸோ ஐபிசி, குப்தா, டெல்லி சுல்தானேட்டு, மொகல், மராத்தா, அப்புறம் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி ஒரு 6 டாபிக் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு லெசன்ஸ் இருக்குங்க. ஸோ 6th இருக்கக்கூடிய ஒரு லெசன் குப்தாவை பற்றி இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து ஒரு லெசன் இருக்குது. அதில் வந்து தமிழ்நாடு, சவுத் இந்தியன் கிங்டம் பற்றி இருக்கும். 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய 3 டேர்ம்லேயுமே வந்து லெசன்ஸ் இருக்குங்க. டெல்லி சுல்தான் பற்றியும் மராத்தா பற்றியும் ஒரு லெசன் இருக்கும். ஸோ மராத்தா பெஷ்வான் இருக்கும். நீங்கள் பெஷ்வா பார்க்க வேண்டாம், மராத்தா மட்டும் பார்த்தா போதும், ஏன்னா சிலபஸில் வந்து இல்லை, எடுத்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி டெல்லி சுல்தானேட் இருக்கும், அதே ஒரு லெசன் தனியாகவே வந்து இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சவுத் இந்தியன் கிங்டமுக்கு சேரா சோழா பாண்டியா, லேட்டர் சோழா பாண்டியான்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குங்க. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கம்மியாக ஒரு 5 லெசன் வந்து இருக்கும். ஐபிசிக்கு ஒரு 6th ஒரு லெசன் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு 5லேருந்து 6 லெசன் தாங்க இருக்கும். இது எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ் வந்து குப்தா அண்ட் வர்தானா அந்த லெசன்லேயே நீங்கள் வந்து பிரிச்சிடலாங்க. ஸோ குப்தா மட்டும் தான் நமக்கு சிலபஸில் இருக்குது, வர்தானா வந்து இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து குப்தாஸ் மட்டும் பார்த்தா வந்து போதும். ஸோ இதில் வந்து லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் எப்போவுமே வந்து படிக்க சொல்லுவேன். ஸோ ஆனால் வந்து நமக்கு இப்போ டைமிங் கம்மியாக இருக்கிறனால நம்ம டேரெக்டாக வந்து லெசன்ஸ்குள்ளே போயிடலாங்க. ஸோ ஏன்னா நமக்கு வந்து லெசன்ஸ் வந்து முடிக்கணும், அதுதான் வந்து டார்கெட்டு. எப்போவுமே வந்து இந்த இன்ட்ரொடக்ஷன், ஸோ இந்த ஒரு நிமிஷம், இந்த இன்ட்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுல வந்து எப்போவுமே ஒன்றும் இருக்காதுங்க. ஆனால் சில நேரம் வந்து இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து இருக்குங்க. என்னென்னா, அந்த ஃபஸ்ட் 3 லைன்ஸில் பாருங்கள். ஸோ இந்த எண்ட் ஆஃப் த 3rd century AD, ஸோ 3rd century ADயோட எண்டில் ஸோ குஷானாஸ் இந்த நார்த் அண்ட் சதாவாகனாஸ் இந்த சவுத். கொஷின் ஏரியா சவுத்தில் யார் வளர்ந்தாங்க, ஸோ நார்த்தில் யார் வந்து ஒரு எம்பையர் பில்ட் பண்ணாங்க, ஸோ அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ குஷானாஸ் இந்த நார்த் அண்ட் சதாவாகனாஸ் இந்த சவுத். ஸோ இவங்க வந்து இருந்தாங்க ஆல்ரெடி. ஸோ இவங்க இருந்து அவங்களோட கிரேட்னஸ் வந்து லாஸ் அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு குப்தா வந்து எமர்ஜ் ஆனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டவுன்ஃபால் ஆஃப், அதுக்கப்புறம் குப்தாவோட டவுன்ஃபாலுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு 50 வருஷத்துக்கிட்ட வந்து ஹர்ஷா வர்தானா டைனாஸ்டியில் இருக்கக்கூடிய ஹர்ஷா வந்து ரூல் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து மெயினாக அந்த 200 இயர்ஸ் அந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் குப்தா வந்து லாஸ்ட் ஆச்சு அவங்களோட டைனாசிட்டி அப்படிங்கிறது, ஒரு 300 வருஷங்க. ஸோ இதில் நீங்கள் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் பிரித்து பார்க்காதீங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த ஏரியா அப்படியே தாங்க இருக்கும். இன்ட்ரொடக்ஷன் இது எல்லாமே உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். சோர்சஸ், ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழில் இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் இதை வந்து லைட்டாக ஒரு முன்னோட்டமாக நீங்கள் வந்து இதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த ஏரியாவில் தான் கொஸ்டின் வருது அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் இங்கிலீஷ் மீடியம் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே, இப்போ சோர்சஸ் வந்து ரொம்ப முக்கியங்க. சோர்சஸில் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதில் மெயினாக என்னென்னா ஒரு கொஸ்டின் வந்து வருங்க, இந்த குப்தா வந்து சோர்ஸ் என்ன, ஸோ கீழே இருக்கக்கூடிய நூல்களில் குப்தா அது ரிலேட்டடான சோர்ஸஸ் என்னன்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அதில் மெயினாக வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த மெஹ்ருலி அயன் பில்லர் வந்து வருங்க. மெஹ்ருலி அயன் பில்லர் வரும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த நாலந்தா இன்ஸ்கிரிப்ஷன் வருங்க. ஸோ இந்த நாலந்தா இன்ஸ்கிரிப்ஷனும் இதுவும் வரும். அதே மாதிரி லிட்ரரி சோர்ஸஸில் உங்களுக்கு வந்து மெயினாக வந்து இந்த ஹர்ஷச்சரிதா அப்படிங்கிறது வந்து ரிப்பீட் ஆகுங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பாயிண்ட் தாங்க. இந்த சோர்ஸஸ் அப்படிங்கிறத அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா கோல்டு, சில்வர், காப்பர் காயின்ஸ் வந்து உண்டு, அது ஒரு பாயிண்ட்டு. ஸோ அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து சமுத்திரகுப்தாவை பற்றி வந்து சொல்லியிருக்கோம். இது நம்ம மெயினாக படிக்க வேண்டியது. சமுத்திரகுப்தா கிங்கை பற்றி படிக்கும்போது படிப்போம். ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. 3வது மெஹ்ருலி அயன் பில்லருங்க. ஸோ ரஸ்டே ஆகாத ஒரு அயன் பில்லர் இப்போ வரைக்கும். அதே மாதிரி உதயகிரி கேவ் இன்ஸ்கிரிப்ஷன் யாரை பற்றி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ மதுரா ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து யாரை பற்றி, அப்புறம் சாஞ்சி ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன் ஸோ இது வந்து சந்திரகுப்தா 2 பற்றி இருக்குது. ஸோ இது மாதிரி பித்தாரி பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்கந்தகுப்தாவை பற்றி இருக்குது. ஸ்கந்தகுப்தா அப்படிங்கிறவர் வந்து நம்ம சுதர்ஷனா லேக்கை வந்து சுத்தம் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி என்னென்ன சின்ன மைனூட் டீடைல்ஸாங்க பார்த்துக்கணும். ஸோ ஹிஸ்ட்ரியில் ஓரளவுக்கு நான் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வந்து கொடுத்தேன். ஸோ வந்து இந்த டிஎன்பிஎஸ்சியோட ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லை, நம்ம வந்து யூபிஎஸ்சிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே ஸோ வந்து ஒரு 10 நாள் வந்து கொடுத்து ஒரு ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன், ஸோ அந்த பேலியோலித்திக், மீசோலித்திக்லேருந்து உங்களுக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரியோட ஐஎன்சி அது வரைக்கும் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணி வந்து வச்சுருந்தேன். ஸோ அந்த ஏரியா தான் எனக்கு இப்போ வரைக்கும் கை கொடுத்துட்ருக்கு. நான் அதுக்கப்புறம் திருப்பி பார்க்கவே இல்லைங்க. ஒரு ரிவிஷனுக்கு மட்டும் தான் பார்ப்பேன்.
ஸோ அதனால் நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு 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 5 நாள் இல்லை ஒரு 4 நாள் டிஎன்பிஎஸ்சி ஹிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு ஒரு 4 நாளே ரொம்ப வந்து ரேர், ஃபுல் டேலாம் உட்கார வேணாங்க. நான் வந்து எனக்கு 10 நாள் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து ஏன்ஷியன்ட் மிடிவல் மாடர்ன் எல்லாமே சேர்த்து பண்ணுறதுனால எனக்கு வந்து கொஷின் ஏரியா நான் கொஷின் கேட்டு பார்ப்பேன். ஹாஃப் டே கிட்டத்தட்ட வந்து ரிவிஷனுக்கே போடுவேன். அதனால் வந்து இந்த டைமிங். ஸோ நமக்கு இப்போ டைம் கம்மியாக இருக்கிறனால ஒரு 5 லெசன் தான் இருக்குது. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரே நாளில் இது வந்து முடிச்சிடலாம். ஸோ ரொம்பலாம் வந்து ஒன்றும் பெருசில்லை. நான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கிறதும் இதாங்க. இன்றைக்கி வந்து நம்ம டே 40 days சேலஞ்ச் வந்து போட்டிருந்தோம். ஸோ அதில் டே இன்றைக்கி வந்து 11. ஸோ 10 days வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 10th டே நேற்று லைவ் வந்திருந்தேன். நிறைய பேர் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ வந்து கிட்டத்தட்ட ஜாயின் பண்ணவங்க எல்லாம் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க, ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 10th டே முடிஞ்சது. இன்றைக்கி 11th டேங்கிறனால என்ன பண்ணேன் அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் உங்களுக்கு வந்து ஒரு எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியா. ஸோ நான் கூட எப்படி படிப்பேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் அப்படியே வந்து சொல்லிடலாம் அப்படின்ட்டு தாங்க வந்தேன். ஸோ இந்த சோர்ஸஸ் வந்து பார்த்துக்கோங்க. இந்த சோர்ஸஸ் பார்த்துட்டு நேராக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிட்டரரி சோர்ஸஸ் இருக்கும். சோர்ஸஸ்லேயே காயின்ஸை பற்றினது லிட்டரரி சோர்ஸு, அது மாதிரி வேறு ஏதாச்சும் இந்த கல்வெட்டுகள் அதெல்லாம் தனித்தனியாக வந்துடும். ஸோ இந்த லிட்டரரி சோர்ஸஸ் மெயினுங்க. ஸோ ஏன்னா நம்ம வந்து எப்போவுமே வந்துங்க சந்திரகுப்தா அப்படின்னால சந்திரகுப்தா 2 பீரியடில் வந்து ஃபாஹின் அப்படிங்கிற ஒரு விசிட், ஒருத்தர் வந்து ஒரு புத்திஸ்ட் மாங்க் வந்து விசிட் பண்ணியிருப்பாங்க இந்தியாவில். அதே மாதிரி ஹுயின் டிசாங். ஸோ அந்த இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப முக்கியமான ஆள். ஹுயின் சாங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹுயின் டி சாங், டி வந்து சைலண்ட்டு, ஹுயின் சாங் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட சியூகி அப்படிங்கிற புக்கும் சந்திரகுப்தா 2ல் ஃபஹைன் இருப்பார். அவரோட புத்திஸ்ட் ஒரு புக்கு வந்து புத்திஸ்ட் மாங்க் அவர் வந்து நிறைய அக்கௌண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாருங்க. ஸோ இது அப்புறம் ஹர்ஷா இருக்கார் இல்லைங்க, அவரோட 3 புக்கு உண்டுங்க. ரத்னவல்லி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா. ஸோ இது அதே மாதிரி தேவி சந்திரகுப்தம் வந்து விஷாகதத்தாவோடது, முர்தராக்ஷாவும் அவரோடது தான். ஸோ பானாவோட ஹர்ஷச்சரிதா. இதெல்லாம் வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாங்க. ஆனால் நீங்கள் வந்து படிக்கணும். நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்க்காம நீங்கள் வந்து சொல்லுவீங்க. இப்போ நான் எப்படி சொல்லிட்டு இருக்கிறனோ அதே மாதிரி. ஸோ பானாபட்டாவோட ஹர்ஷச்சரிதா இதெல்லாம் வந்து மேட்ச்சில் வந்து கேட்குறக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதே மாதிரி டேரெக்டாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி காளிதாசாவோட ட்ராமாஸ் வந்து 3 ட்ராமா கிட்ட வந்து உண்டுங்க. ஸோ இதையும் வந்து பார்த்துங்க. இதெல்லாம் வந்து லிட்டரரி சோர்ஸ், அதாவது குப்தா பீரியடை பற்றின சோர்ஸ். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற பேராகிராஃபில் பாருங்கள், ஸ்ரீகுப்தா தாங்க இது வந்து ஃபவுண்டர். ஸோ அந்த குப்தா டைனாசிட்டியோட ஃபவுண்டர், குப்தா எம்பையரோட ஃபவுண்டருங்கிறது வேறு, குப்தா டைனாசிட்டியோட ஃபவுண்டருங்கிறது வேறு. டைனாசிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டர் வந்து ஸ்ரீகுப்தா. இது ஒரு பாயிண்ட். ஸோ இதுக்கு அடுத்து இவர் வந்து எந்த ஏரியா, ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூட தேவையில்லை. ஆனால் ஃபஸ்ட்டு குப்தா ரூலர் வந்து காயினில் ஃபீச்சர் ஆனது இவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பாயிண்ட் முக்கியம். அதே மாதிரி இவர் வந்து இவரோட சன் அடுத்து வரக்கூடியவர் கதோத்கஜா அப்படின்னு சொல்லக்கூடியவர் ரொம்ப முக்கியம். இவர் வந்து மகாராஜாஸுங்க. இவங்க 2 பேருமே மகாராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய டைட்டில் வந்து வச்சுருந்தாங்க. இது ரொம்ப முக்கியங்க. ஸோ இதுக்கு அடுத்து நேரம் வந்தீங்கன்னா சந்திரகுப்தா 1. ஸோ கிங்கோட இயர்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லைங்க. இயர் வந்து காலம் வந்து கேட்க மாட்டாங்க. அவங்களோட பீரியடில் ஏதாவது வார், அவங்களோட பீரியடில் அவங்க இறந்தது, இல்லைனா அவங்களோட பீரியடில் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள் ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா ஈவெண்ட்டோட இயரை மட்டும் தான் கேட்பாங்க. அவரோட பர்த் இயர், அவரோட டெத் இயர், ஸோ அதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் இயர் பார்க்க வேணாம். டேரெக்டாக சந்திரகுப்தாவில் போனீங்க அப்படின்னா குமாரதேவியை மேரேஜ் பண்ணுவார். ஸோ வந்து லிச்சாச்சவி ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஸோ அதனால் நிறைய பவர் இவருக்கு கிடைக்கும். ஸோ பவர் கிடச்சிட்டு இவர் வந்து நார்த் இந்தியாவில் நிறைய சின்ன சின்ன ஸ்டேட்ஸை வந்து எலிமினேட் பண்ணி இவர் வந்து எடுத்துப்பார். ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து கோல்டு காயினை நிறைய வந்து ரிலீஸ் பண்ணுவார். ஸோ இவரோட உருவத்தில், இவங்களோட ஒய்ஃப் குமாரதேவியோட உருவத்தில், அப்புறம் அவங்களோட ட்ரைபோட ஹெட் இந்த லிச்சாச்சவையா அவங்களோட உருவத்திலலாம் ரிலீஸ் பண்ணுவார். ஸோ இந்த பேரலாக இருக்கக்கூடிய கதை இவ்வளோ தான். நீங்கள் வந்து படித்து இந்த மாதிரி ஒரு கதை ஆக்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த பாக்ஸ் வந்து எங்கே பார்த்தாலுமே படிச்சிருங்க. இது மாதிரி நிறைய பாக்ஸ் வந்து வரும். ஸோ லிச்சாச்சவை அப்படிங்கிற அந்த ட்ரைபல் குரூப் வந்து ஒரு ஓல்டு ஞான சங்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ எங்களோட ஏரியா கொடுத்துருக்காங்க கங்கா அண்டு நேபாள் டெராய். ஸோ அந்த ஏரியாவில் வந்து இவங்க வந்து இருக்காங்க. அதே மாதிரி சந்திரகுப்தா அவனுக்கு அப்புறம் சமுத்திரகுப்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து சந்திரகுப்தாவோட சன்னு. அதே மாதிரி ஒரு கிரேட்டஸ்ட் ரூலரு. அதே மாதிரி பிரயாக பிரசஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அது இவர் டைத்தில் தான். இவரோட கோர்ட் பொயட்டுன்னு ஒருத்தர் இருப்பார், ஹரிசேனா. இவர் தான் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இது பாயிண்ட்டு. ஸோ இதுதான் என்கிரேவ்டான அலகாபாத் பில்லர். ஸோ அதை தான் என்கிரேவ் பண்ணியிருக்காங்க, அதாவது எழுதியிருக்காங்க. எங்கன்னா அலகாபாத் பில்லர் மேலே இது வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். ஸோ ஹிஸ் அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் இஸ் அ மெயின் சோர்ஸ். சமுத்திரகுப்தாவோட பீரியடுக்கு ஒரு மெயின் சோர்ஸு. அதே மாதிரி அந்த பிரசஸ்தி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பிரசஸ்தி அப்படிங்கிறது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டாங்க. ஸோ மீனிங் இந்த ப்ரைஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தரை போற்றி எழுதக்கூடியதான் பிரசஸ்தி. ஸோ அந்த கிங்கோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எழுதியிருப்பாங்க. அடுத்து வரக்கூடிய மக்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக. ஸோ இதுதான் பிரசஸ்தி. ஸோ அந்த எவ்வளோ தாங்க அந்த பேஜில் கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் வந்து இருக்கும். ஸோ மெயினான பாயிண்ட்டு ஃபவுண்டேஷன் யார் போட்டால் சந்திரகுப்தா 1ஓட ஒரு 2 பாயிண்ட்டு, சமுத்திரகுப்தாவோட ஒரு 3 பாயிண்ட், இவ்வளோ தான். அடுத்து கன்சாலிடேஷன் ஆஃப் குப்தா டைனாஸ்டி எப்படி போயிட்டு இருந்தது அப்படிங்கிறது. சமுத்திரகுப்தா வந்து ஒரு நல்ல ஜெனரலாக இருந்திருப்பார். ஸோ அவர் வந்து நிறைய கேம்பெயின் சவுத் வரைக்கும் வந்து பிடிச்சிருப்பாருங்க. ஸோ இந்த ஏரியா தான் ஃபஸ்ட்டு இந்த கதை தான் வந்து ஃபஸ்ட்டு பேரால் இருக்குது. ஸோ ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தா எங்கெங்கே கான்கவர் பண்ணியிருக்காரு, எவ்வளோன்னு பார்த்துக்கணுங்க. நம்பர் பார்த்துங்க. நார்த் இந்தியாவில் 9, சவுத் இந்தியாவில் 12. அதாவது நார்த் இந்தியாவில் 9 வந்து கேப்சர் பண்ணிடுவார். சவுத் இந்தியாவில்
ஃபெடியூட்ரினா அந்த ஒரு எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துட்டு நீ இந்த இதை பார்த்துக்க, ஆனால் எனக்கு கீழே தான் நீ அப்படிங்கிற மாதிரி தனிப்பட்டு செயல்பட முடியாத அளவுக்கு வந்து மாற்றிட்டு ட்ரிபியூட் கொடுக்க வச்சுருவாருங்க 12 ரூலரை சவுத் இந்தியாவில். அதே மாதிரி இவர் வந்து நிறைய ஹோமேஜ் அதாவது வாங்கிட்டு இருப்பாப்புல அமௌண்ட் என்னென்னா ஈஸ்ட் பெங்கால் கிட்ட இருந்தும், அஸ்ஸாம் கிட்ட இருந்தும், நேபாள் கிட்ட இருந்தும், ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் பஞ்சாப் கிட்ட இருந்தும், நிறைய ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் கிட்ட இருந்தும். ஸோ இவ்வளோ தான் இந்த ஏரியா. ஸோ மேபி ஸ்டேட்மெண்ட்டில் கூட கேட்கலாம், அதனால் இந்த ஏரியாவை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாக்ஸ்னாலே சும்மாவே பார்த்துருங்க. ஸோ சமுத்திரகுப்தா அப்படிங்கிறது வந்து ஒரு டிவோட்டி ஆஃப் விஷ்ணுவோட டிவோட்டிங்க. இவர் வந்து இவரோட வேதிக் ப்ராக்டிஸ் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அதை பெர்ஃபார்ம் பண்ணுறவரை அதை வந்து ரீவைவ் பண்ணதே இவர் தான். அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவர் வந்து இம்பீரியல் சாவரண்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்காக இதை பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் வந்து நிறைய கோல்டு காயின் இஷ்யூ பண்ணியிருக்காரு. அதில் வந்து இவர் வீணை, ஸோ கொஸ்டின் பிவிக்கியோட கொஸ்டின், ஸோ வீணை வாசிக்கிற மாதிரி ஒரு உருவம் வந்து இருக்கும். ஸோ அது வந்து இவர் தான். இவர் வீணை வாசிட்டு இருப்பார். ஸோ இவருக்கு மியூசிக் மேலே இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ கிரேட் கான்குரர், அதே மாதிரி லவ்வர் ஆஃப் பொயட்ரி, மியூசிக் எல்லாமே உண்டு. ஸோ அதனால் ஹி earned the டைட்டில் கவிராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைட்டில் இவர் வந்து earn பண்ணியிருப்பாருங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேகவர்மன். ஸோ மேகவர்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்திஸ்ட் கிங் இருப்பார் சிலோனில். ஸோ இது வந்து ஒரு கதைங்க. அந்த மாதிரி கதைகள் நான் வந்து சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் வந்து இவர் ஏன் இவரோட இங்கே வந்து இந்த பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க, அந்த பாயிண்ட்டில் ஒன்றுமே இருக்காது. இவர் வந்து சமுத்திரகுப்தாவுக்கு கான்டெம்பரரி, அதாவது அவர் வாழ்ந்த காலத்தில் இவரும் சமகாலத்தவர்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு ஒரு கதை உண்டு. ஸோ இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஸோ அந்த கதை எல்லாமே நம்ம வந்து சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் டைம் இல்லாத காரணம் தான் நம்ம வந்து நீங்கள் இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து சந்திரகுப்தா 2ங்க நம்ம வந்து அப்புறம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். எக்ஸாம்லாம் முடிஞ்சுட்டு நம்ம கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, லைவ் கிளாஸஸ். அப்போ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ சந்திரகுப்தா 2 வந்து 380 to 415 AD தேவையில்ல இயரு. சந்திரகுப்தா 2 வந்து சமுத்திரகுப்தாவோட சன்னு. ஸோ இது வந்து விக்ரமாதித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பெயரும் வந்து உண்டு. அதே மாதிரி ஹி கான்கோட வெஸ்டர்ன் மால்வா, அப்புறம் குஜராத், இதெல்லாம் வந்து சகா ரூலர்ஸ் கிட்டேருந்து பிடுங்குவாங்க. ஸோ சகா அப்படிங்கிறவங்க வந்து லேட்டர் குப்தாஸில் வந்து வருவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து பிடுங்குறாரு. அதுக்கப்புறம் ஹி மெயின்டைன் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் யார் கூட அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரூலர்ஸ் ஆஃப் சதர்ன் இந்தியா. சவுத் இந்தியா கிட்ட ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. சவுத் இந்தியா கூட வந்து அவங்க கேம்பெயின், அது மிலிட்ரி கேம்பெயின் அனுப்பி கான்குயர் பண்ணணும்னு நினச்சவர் யார், ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணது யார், இந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க டிஃப்ரென்ஸ் கம்பேர் பண்ணி. ஸோ அதே மாதிரி த அயன் பில்லர் நியர் குதுப் மினார் இஸ் பிலீவ் டு ஹாவ் பீன் பில்ட் பை விக்ரமாதித்யா. குதுப் மினார் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அயன் பில்லர் இருக்குது. ஸோ அது வந்து இவரால் தான் கட்டப்பட்டுச்சு நம்பப்படுது. ஃபாஹின் நம்ம வந்து பார்த்தோம். ஃபாஹின்னாலே வந்து ட்ராவலர்னாலே ஃபாஹின்னாலே சந்திரகுப்தா 2 அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுருக்கணும். சைனாலேருந்து இந்தியாவுக்கு வந்து வருவாருங்க. விக்ரமாதித்யா செட் டு ஹேவ் அசம்பிள்டு த கிரேட்டஸ்ட் ரைட்டர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட், அதாவது நவரத்னா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேர்ம் வந்து வரும். ஸோ குப்தாஸ் அப்படின்னாலே நவரத்னா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேர்ம் வரும். 9 நயன் ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, 9 முத்துக்கள் நினைக்கிறேன். ஸோ தமிழில் இது வந்து நயன் ஜெம்ஸ் அப்படின்னா இவங்க வந்து இத்தனை பேர் வந்து அவரோட கோர்ட்டில் அத்தனை பேர் வந்து வச்சுருப்பாராங்க. ரொம்ப அறிவு சார்ந்த எல்லா ஃபீல்டுலேயும் இருக்கக்கூடிய அறிவுடையவர்களை கோர்ட்டில் வந்து மெம்பராக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ காளிதாசா வந்து அதில் ஒருத்தர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நவரத்னாஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பேராவை மறக்காமல் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஸோ எந்தெந்த ஃபீல்டில் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்க. சான்ஸ்கிரிட் போயிட்டு காளிதாஸ், ஹரிசேனா அப்படிங்கிறவரும் சான்ஸ்கிரிட் போயிட்டு தான் நம்ம கோர் போயிட்டுன்னு பார்த்தோம்ல அவர். அதே மாதிரி அமரசிம்ஹா அப்படிங்கிற ஒரு லெக்சிகோகிராஃபருங்க. ஸோ தன்வந்திரிங்கிற ஒரு மெடிசின், ஸோ ஃபிசிஷியன். அஸ்ட்ராலஜர் வந்து காகபனகா அப்படிங்கிற ஒரு அஸ்ட்ராலஜர். ஆர்கிடெக்ட் வந்து சங்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஆஸ்ட்ரானமர் வந்து வராக மிஹிரா. ஸோ வராக மிஹிரா வந்து அஸ்ட்ரானமர். அதே மாதிரி வரூச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமர் பற்றி சொல்கிறவங்க. சான்ஸ்கிரிட் ஸ்காலர் இவங்க 2 பேரும். அப்புறம் விட்டாலபத்தா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மெஜிஷியனாக இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம். அதே மாதிரி அடுத்த பாக்ஸ், இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா சர்நேம்ஸ் ஆஃப் சந்திரகுப்தா 2 வேறு பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க சந்திரகுப்தா 2க்கு. ஸோ இது வந்து கொஸ்டின் ஏரியா. ஸோ விக்ரமாதித்யா, நரேந்திர சந்திரா, சிம்ஹ சந்திரா, நரேந்திர சிம்ஹா, விக்ரம, தேவராஜா, தேவகுப்தா, தேவஸ்ரீ. ஸோ இதெல்லாம் வந்து இவரோட அதர் நேம்ஸு. கொஷின் வந்து வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த பரவாயில்ல பார்த்தீங்க அப்படின்னா சந்திரகுப்தா 2 வந்து இவருக்கு அடுத்து குமாரகுப்தா 1 அப்படிங்கிறவங்க வந்து வருவாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. நலந்தா யூனிவர்சிட்டி வந்து அடித்தளம் போட்டவர் குமாரகுப்தா. ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து குமாரகுப்தா சக்சஷன், அதாவது குமாரகுப்தா சக்சஸர் வந்து யார் அப்படின்னா அடுத்து வரக்கூடியவர் தான் ஸ்கந்தகுப்தா. இந்த ஸ்கந்தகுப்தா அப்படிங்கிறவர் தாங்க இந்த நம்ம ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இவர் வந்து இந்த நிறைய ஹுனாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரைப் இருப்பாங்க. ஹுனாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப். ஸோ அவங்கள்ட்ட வந்து நிறைய த்ரெட் வந்து இவரோட கிங்டம்க்கு வந்து வரும். ஸோ இதெல்லாம் சமாளிப்பாங்கங்க. அதெல்லாம் சமாளித்து இவர் வந்து ஜெயிச்சு வருவார். ஸோ இதில் வந்து பாயிண்ட் வந்து கம்மி தான்.
அதே மாதிரி இந்த லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ரொம்ப முக்கியம். லாஸ்ட் கிரேட் குப்தாஸ் வாஸ் பாலாதித்யா. குப்தாஸ் லாஸ்ட் கிரேட் குப்தாஸ் வந்து பாலாதித்யா அப்படின்னு சொல்லக்கூடியவர். இந்த பாலாதித்யா அவரோட பெயர் வந்து அசியூம்டு டு ஹாவ் பீன் த நரசிம்ம குப்தா ஒன் அல்லது பாலாதித்யா. ஸோ இந்த பாயிண்ட் வந்து முக்கியம். அதே மாதிரி இந்த பேராகிராஃப் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து அந்த ரூலர் ஃபேஹின் ட்ராவலரை பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேஹின் வந்திருப்பார். ஸோ அவரை பற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த ஒரு பாயிண்ட் தாங்க, நரசிம்ம குப்தா ஒன். அதே மாதிரி இவர் வந்து புத்திசம்க்கு அட்ராக்ட் ஆகி இவர் வந்து அதுக்கப்புறம் மிஹிரிகுலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரூலருக்கு வந்து ட்ரிபியூட் வந்து கொடுத்துட்ருப்பாருங்க மிஹிரிகுலாவுக்கு. அதே மாதிரி புத்திசம்க்கு வந்து ரொம்ப ஈடுபாடு உடையவராக மாறிடுவார். அதுக்கப்புறம் ட்ரிபியூட் வந்து கட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதே மாதிரி பாலாதித்யா வந்து இவரை மிஹிரிகுலா வந்து ஜெயிலில் போட்டுருவார். ஆனால் மிஹிரிகுலா வந்து ரொம்ப கோவப்பட்டு பாலாதித்யாவை வந்து மகதாரிலேருந்து பற்றிடுவாங்க, அதாவது ஜெயிச்சு அனுப்பிடுவாங்க. ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் பாலாதித்யா வந்து கிரேட் குப்தா எம்பையர் அப்படியே வந்து போயிடும். பாலாதித்யாவுக்கு அப்புறம் குப்தா எம்பையர் வந்து ஃபேரடவே அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. ஸோ இவ்வளோ தான். இப்போ வந்து த லாஸ்ட் ரெகனைஸ்டு கிங் ஆஃப் குப்தா எம்பையர்னு ஒரு பாயிண்ட் வரும். இது யாருமே பார்க்க மாட்டாங்க, விஷ்ணு குப்தா. லாஸ்ட் குப்தா ரூலர் அப்படிங்கிறது வந்து நம்ம பாலாதித்யா, அதாவது கிரேட் குப்தா, லாஸ்ட் கிரேட் குப்தாங்கிறது பாலாதித்யான்னு சொல்லக்கூடிய நரசிம்ம குப்தா ஒன். ஆனால் வந்து லாஸ்ட் ரெகனைஸ்டு கிங்காக இருந்த குப்தா எம்பையரில் ஒரு ஆள் அப்படின்னா அது விஷ்ணு குப்தா. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி குப்தாவோட பாலிட்டி, அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்களோட சொசைட்டி அதெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் குப்தா கிங்ஸ் வந்து இதோட முடிஞ்சதுங்க. இந்த கிங்ஸ் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து கொஸ்டின் வந்தது அப்படின்னா இதுக்குள்ள தான் வரும். அதே குப்தா பாலிட்டி அப்படிங்கும்போது தி டிவைன் தியரி ஆஃப் கிங்ஷிப், அதாவது கிங்கு தான் வந்து எல்லாமே, கிங்கு வந்து யாருக்கும் ஆன்சரபிள் கிடையாது, ஸோ அவருக்கு கீழே தான் வந்து எல்லாருமே இருக்கணும் இப்படிங்கிற மாதிரி ஒரு டிவைன் தியரி ஆஃப் கிங்ஷிப் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி குப்தா கிங்டம் வந்து நிறைய பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. மிலிட்ரி பவர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்ததுங்க. ஸோ அதே மாதிரி The Gupta king was assisted by the council of ministers, மந்த்ரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, மினிஸ்டர்ஸ். ஸோ இதில் வந்து அந்த பதவிகள் பெயர், எந்தெந்த பதவி யார் யார் வச்சாங்கிறதெல்லாம் வந்துருக்கும். அது வந்து கொஸ்டினுங்க. அதே மாதிரி இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்த இவங்க டயத்தில் வந்து எப்படி இருந்தது, என்னென்ன பாலிசிஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து. ஸோ இதில் வந்து ஒன்றுமே வந்து இல்லைங்க. ஸோ அதே இதில் வந்து டேரெக்டாக நீங்கள் லாஸ்ட்டு பாருங்கள், தண்டநாயக்காஸ் அண்ட் மகா தண்டநாயக்காஸ் கொஸ்டின் ஏரியா. ஸோ இது வந்து ஹை ரேங்கிங் அஃபீஷியல்ஸை வந்து குப்தா பீரியடில் இப்படி கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அடுத்து குப்தா எம்பையர் வந்து ப்ராவின்சஸாக டிவைட் பண்ணுறாங்க. என்னென்னா தேசா புக்தி அல்லது புக்தி, தேசா அல்லது புக்தியாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஸோ கொஸ்டின் ஏரியா இது. அதே மாதிரி இதுக்கு கவர்னர்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு கவர்னர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களோட பேர் வந்து என்ன அப்படின்னா உபரிகாஸ். உபரிகாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இதை அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ப்ராவின்ஸ் இருக்குல்ல, இந்த ப்ராவின்ஸு டிஸ்ட்ரிக்ட்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து விஷயாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயாஸை கண்ட்ரோல் பண்ணுற ஆஃபீஸர்ஸ் பேர் விஷயபதி, பெயர்லேயே வந்திருக்கும். ஸோ விஷயபதி. ஸோ வந்து புக்தியை பார்த்துக்கிறவங்க வந்து உப்பரிகாஸ். அதே மாதிரி விஷயாஸை பார்த்துக்கிட்டவங்க விஷயபதிஸ். அதே மாதிரி வில்லேஜ் லெவலில் கிராமிகா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பிரிக்கிறாங்க. ஸோ அந்த கிராமிகா அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து கிராமதாக்ஷா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பெயர்கள், அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு இருந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸோட பெயர்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து எக்ஸ்டென்சிவ் எம்பைசேஷன் இம்பார்ட்டன்ட் ரோல் அதில் வந்து ஒன்றும் இல்லை. சில சீல்ஸ் அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து என்ன மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, ஸோ மிலிட்ரி டெசிக்னேஷனை வந்து சொல்லுதுங்க. அந்த டைட்டில் பேர், பதவிகள் பேர் வந்து சொல்லுதான் சீல்ஸும். என்ன அப்படின்னா இந்த பாலதிக்ருதா அப்படின்னு சொல்லக்கூடியதும் மகாபாலதிக்ருதா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ வந்து கமாண்டர் ஆஃப் இன்ஃபேண்ட்ரி அண்ட் காவலரி. ஸோ கமாண்டர் ஆஃப் இன்ஃபேண்ட்ரி வந்து பாலதிக்ருதா, கமாண்டர் ஆஃப் காவலரி வந்து மகாபாலதிக்ருதா. ஸோ இது அதே மாதிரி ஒற்றர்கள், அந்த ஸ்பைஸ் வந்து இருந்திருக்காங்க, அவங்க வந்து துட்டகாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கணுங்க. இந்த மாதிரி பதவிகள் பெயர்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் சொசைட்டி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லேண்டு. ஸோ இந்த குப்தா பீரியட்னாலே வந்து நிலங்கள் வந்து 5 வகை நிலங்கள் 4 வகை நிலம் அந்த மாதிரி வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நெத்திசாரா ஆத்தர்ட் பை கமண்டகா. ஸோ காமண்டகா அப்படிங்கிறவர் வந்து ஆர்த்தர். அது எழுதின நெத்திசாரத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸ், லிட்டரரி சோர்ஸ்லேயே நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ஸாக நிறைய குப்தாவை பற்றி, ரெவன்யூ பற்றிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ மிலிட்ரி கேம்பெயின்ஸ் ஆஃப் சமுத்திர குப்தா ஃபினான்ஸ்டு த்ரூ டேக்ஸ் ரெவன்யூஸ், த்ரூ ரெவன்யூ சர்ப்ளஸஸ். அதே மாதிரி லேண்ட் டேக்ஸ் வந்து மெயின் ரெவன்யூ. ஸோ இந்த பாயிண்ட் வந்து முக்கியம். லேண்ட் டேக்ஸ் தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு மெயின் ரெவன்யூ. ஸோ அதே மாதிரி கண்டிஷன் ஆஃப் பெசன்ஸ் வந்து ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருந்திருக்கு, பேத்தட்டிக். அதே மாதிரி தேவர் ரெக்கார்ட் டு பே வேரியஸ் டாக்ஸஸ் வந்து கட்டுற மாதிரி இருந்தது. தேவர் ரெடியூஸ் டு த பொசிஷன் ஆஃப் செர்ஃப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொசிஷனுக்கு வந்து அவங்க உழவர்கள், அந்த பெசன்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருந்து இறக்கப்பட்டாங்க. அப்போது நிறைய டேக்ஸ் கட்ட வேண்டியது இருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து மேப் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேப் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக பார்த்துக்கோங்க. ஸோ மேப் கொஸ்டின்லாம் வந்து வராதுங்க. ஸோ ஒரு ஐடியா, எந்த ஏரியாவிலேருந்து எந்த ஏரியாவில் வந்து இருந்தாங்க, ஸோ எந்தெந்த இடம் வந்து இருந்தது, எங்கெங்கே கேபிட்டல் வந்து இருந்தது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து வேணால் பார்க்குறதுக்கு மேப்பை பார்த்துக்கோங்க. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லேண்டு நான் சொல்லியிருந்தேன். கிளாசிஃபிகேஷன் நிலங்களை வந்து பிரிச்சிருப்பாங்க 5 வகை. ஸோ அதாங்க இது ஷேத்ரா, கிலா, அப்ரஹதா, விஸ்தி, அப்புறம் சராஹா. சராஹானா கப்பட்ட சராஹா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கொஸ்டின் ஏரியா.
இது வரைக்கும் 2 டேரெக்டாக கேட்டிருக்காங்க, மேட்ச்சில் கூட கேட்டிருக்காங்க. இந்த ஷேத்ரா அப்படிங்கிறது கல்டிவேபிள் லேண்ட், கிலா அப்படிங்கிறது வேஸ்ட் லேண்டு. ஸோ அதே மாதிரி அப்ரஹா அப்படிங்கிறது ஜங்கிள் ஆர் ஃபாரஸ்ட் லேண்டு. அதே மாதிரி வஸ்தி அப்படிங்கிறது ஹேபிட்டபிள் லேண்டு. கப்பட்டா ஷராகா அப்படிங்கிறது பேஸ்டாரல் லேண்டுங்க. ஸோ அடுத்து உங்களோட ட்ரேட் அண்ட் காமர்ஸ். ட்ரேட் அண்ட் காமர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது குப்தா எக்கானமி வந்து ரொம்ப நல்ல ட்ரேட் வந்து இருந்தது. 2 ட்ரேடர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இது வந்து முக்கியம், இந்த டேர்ம்ஸ் தாங்க முக்கியம். ஸோ இந்த டேர்ம் கொடுத்துட்டு எங்கன்னு கேட்டுருவாங்க. ஸோ வந்து ஸ்ரஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் சதாவஹா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, சர்த்தவாகா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் ஸ்ரஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் வந்து இருந்திருக்காங்க. ஸோ இதில் மெயினாக இவங்களோட டிஃப்ரென்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்ரஸ்தியும் ஸ்ரத்தவாகா அப்படிங்கிறவங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ 2 டிஃப்ரென்ஸ் வந்து மெயினாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பாக்ஸஸ் வந்து பார்த்துக்கோங்க. நாலந்தா யூனிவர்சிட்டி பற்றி டேட்டா வந்து கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக கொஸ்டின் ஏரியா வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதே மாதிரி இந்த ஹன்ஸ் வந்து வந்தார் சண்டைக்கு அப்படின்னு பார்த்தோம் ஸ்கந்தகுப்தாவோட டயத்தில். ஸோ அந்த ஹுனா அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இந்த ஹன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து யார், ஸோ அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களோட காயின்ஸை பற்றியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கங்க. பார்த்ததுக்கப்புறம் நேரம் இங்கே வந்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ரேஞ்ச் ஃப்ரம் டெய்லி ப்ராடக்ட்ஸ்லேருந்து லக்ஸுரி குட்ஸ் வரைக்கும் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் ட்ரேட் குட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியங்க. பெப்பரு, கோல்டு, காப்பரு, அயனு, ஹார்ஸு, எலஃபென்ட்ஸ். அதே மாதிரி லெண்டிங் மணி டு ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இருந்திருக்கு. வட்டி கொடுக்குற தொழில், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நிறைய போட்டு வந்து நீங்கள் வந்து பணம் கொடுக்குற அந்த இது குப்தா பீரியட்லேயும் வந்து இருந்திருக்குங்க. அடுத்து குப்தாஸ் டெவலப்டு ரோடுவேஸை டெவலப் பண்ணியிருக்காங்க, கனெக்டிங் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ அதே மாதிரி பாட்டலிபுத்ரா, உஜ்ஜைன், பெனாரஸ், அப்புறம் மதுரா, இங்கெல்லாம் வந்து ட்ரேடு சென்டர், ஃபேமஸ் ட்ரேடு சென்டர் என்னன்னு கேட்பாங்க, வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி போர்ட் எங்கெங்கே இருக்குன்னு இது வந்து கொஸ்டின் ஏரியா. கல்யாண் அப்படின்னு சொல்லக்கூடிய போர்ட்டு யாரோட, எந்த ஃபேமஸான போர்ட்டு யார் காலத்தோடதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர்லேயே கேட்டிருக்காங்க. ஸோ கல்யாண் அப்படிங்கிறது வந்து குப்தா பீரியடில் வெஸ்ட் சைடில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி மேங்களூர், மலபார், ஸோ அந்த ஏரியாலாம் வந்துருக்கு. அதே மாதிரி ஈஸ்டர்ன் சைடில் வந்து டமரலிப்டியும் பெங்காலும். அதே மாதிரி கோஸ்ட்டு வந்து இந்தியா ஃபெசிலிட்டேட் ட்ரேட், கோஸ்ட் ஆஃப் இந்தியாவில் தான் நிறைய ட்ரேட் வந்து நடந்திருக்குங்க. இதெல்லாம் பார்த்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சமுத்திரகுப்தாவை பற்றி ஒரு குப்தா மானிட்டரி சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணதே சமுத்திரகுப்தா தான். குஷானா வந்து காயின்ஸ் நிறைய வந்து கொடுத்து இந்த மாதிரி நிறைய பாக்ஸில் டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. கொஸ்டின் ஏரியா ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக வரும். அதே மாதிரி மெட்டலர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது மைனிங் அண்ட் மெட்டலர்ஜி வந்து ஒரு நல்ல ஒரு குப்தா பீரியடில் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு கதையாக இருக்கிறது எல்லாமே மார்க் பண்ணாமல் போயிட்டே இருக்கலாங்க. ஆனால் வந்து இந்த எவிடன்ஸ்னு கொடுத்துருக்காங்கல்ல, மெஹர்லி அயன் பில்லர். ஸோ இந்த ஏரியா வந்து மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இன்ஸ்டால் பண்ணது வந்து சந்திரகுப்தா, டெல்லியில் இருக்கக்கூடிய சந்திரகுப்தான்னு சொல்லியிருக்காங்க. திஸ் மொனோலித்திக் அயன் பில்லர். ஆமாம் அது. அதே மாதிரி ரஸ்டிங் இல்லாமே நான் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதான் இது மெஹர்லி பில்லர். இப்போ வரைக்கும் துருப்பிடிக்காமே வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி மெட்டல்ஸ் யூஸ்டு பை தெம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியங்க. அவங்க என்னென்ன மெட்டல்ஸ் யூஸ் பண்ணாங்க மொக்கன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் அயனு, கோல்டு, காப்பர், டின்னு, லெட்டு, பிராஸு, பிரான்ஸு, பெல் மெட்டலு, மைக்கா, மேகனீஸ் அண்ட் ரெட் சாக். ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சொசைட்டி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு 4 பாயிண்ட் வருங்க. ஸோ 4 வர்ணா சிஸ்டம் வந்து பேட்ரியாக்கியலாக இருந்திருக்கு. அதே மாதிரி அக்கார்டிங் டு லாஸ் ஆஃப் மனுஸ்மிருதி அந்த லா வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உமன் ஷுட் பி அண்டர் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் தியர் ஃபாதர் அல்லது ஹஸ்பண்ட் உங்களுக்கு கீழே தான் இருக்கணும், இல்லை எல்டஸ்ட் சன்னு கீழே தான் இருக்கணும். ஸோ பாலிகமி வந்து கொஞ்சம் இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி கிங் அண்ட் ஃபெடியூட்ரி லார்ட்ஸ் வர் ஆஃபன் மோர் தென் ஒன் ஒய்ஃப் வந்து இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ரெஃபர்ஸ் டு குபேர்நாகா அப்படின்னு சொல்லக்கூடியது அண்ட் துர்பேஷ்வாமினி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா த குயின்ஸ் ஆஃப் சந்திரகுப்தா 2க்கு 2 குயினோட நேமுங்க அது. ஸோ அப்போது இது வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லியிருக்காங்க. சதி வந்து என்ன இருந்துச்சா இல்லையான்னு கேட்டிங்கன்னா வாஸ் ப்ராக்டிஸ்டு இருந்திருக்கு குப்தா ரூலில். ஸோ இது மாதிரி ஒரு 4 பாயிண்ட் வரும் சொசைட்டியில். ஸ்லேவரி அப்படின்னு பார்க்கும்போது ஸ்லேவரி வந்து வாஸ் நாட் இன்ஸ்டிடியூஷனலைஸ்டாக இல்லாமல் இருந்திருக்கு, அவ்வளோதான். ஆஸ் இந்த பெஸ்ட் பட் தேர் வேர் ரெஃபரன்சஸ் இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இல்லாத மாதிரியும் இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பார்த்துக்கோங்க. ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கண்டிப்பாக கேட்பான். ஸோ இப்போ ரிலீஜன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிவைவல் ஆஃப் வேதிக் ரிலீஜன், வேதிக் ரைட்ஸ். சமுத்திரகுப்தா அண்ட் குமாரகுப்தா வந்து அஸ்வமேதா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதான் அந்த ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ்னு சொல்லியிருந்தோம். இந்த அஸ்வமேதா பெர்ஃபார்ம் பண்ணி ஸோ அதில் வந்து பிகினிங் ஆஃப் இமேஜ் ஒர்க்ஷிப். அதான் இமேஜ் ஒர்க்ஷிப். அது வந்து எமர்ஜென்ஸ் ஆஃப் 2 செக்ஸ் நேம்லி வைஷ்ணவிசம், சைவிசம், இமேஜ் ஒர்க்ஷிப் இதெல்லாம் குப்தா பீரியட்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ புத்திசமும் வந்து ஃப்ளோரிஷ் ஆக தொடங்குச்சு. ஏன்னா லாஸ்ட் வரக்கூடிய கிங்லாம் வந்து புத்திசத்து மேலே கொஞ்சம் ஈர்ப்பு ஏற்பட்டு வந்து போயிருப்பாங்க. ஸோ அதனால் புத்திசமும் வந்து வளர்ச்சி அடைஞ்சது. ஸோ இது 2 செக்டாக வந்து பிரிஞ்சது இந்த இடத்துல தான், ஹினாயானா, மகாயானா. ஸோ இந்த குப்தா பீரியடில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏரியா வந்து மார்க் பண்ணணும். ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுங்க, அவ்வளோதாங்க, முடிய போகுது.
ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குப்தாஸ் வந்து ஃபஸ்ட் டு கன்ஸ்ட்ரக்ட் டெம்பிள்ஸ். ஸோ மெயின் பாயிண்ட்டு. அதே மாதிரி ராக்கட் ஷ்ரினு, அப்புறம் அடான்டு வித் டவரு, எலாபரேட் காவிங்ஸு, இந்த மாதிரி ஹிந்து டெய்டிஸ்க்கு டெடிகேட் பண்ணி டெம்பிள்ஸ் கட்ட குரூப் வந்து குப்தாவோட சேர்ந்தவங்க தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி மோஸ்ட் நோட்டபிள் ராக்கெட் கேவ்ஸ் வந்து அஜந்தா எல்லோரா எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பாகு, உதயகிரி ஒடிசாவில் இருக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டியது தான், எந்த ஸ்டைலில் இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி 2 ரிமார்க்கபிள் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, ரொம்ப முக்கியம். இது வந்து அவங்களே ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. குப்தாவோட ஸ்கல்ப்சர் எப்படி, சிற்பங்கள் எப்படி செதுக்குனாங்க, சிலைகள் எப்படி வடிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி லிட்ரேச்சர். ஸோ லிட்ரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் வந்து பிராக்ரிட்டுங்க, எந்தெந்த பீரியடில் எந்தெந்த லாங்குவேஜ் பேசினாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ குப்தா வந்து சான்ஸ்கிரிட் அஃபிஷியல் லாங்குவேஜ். ஸோ அவங்க பேசின மொழி, அதாவது பரவலாக எல்லா மக்களாலும் பேசப்பட்ட மொழி என்னது, ஸோ அது வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து என்னது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இங்கே பேசப்பட்ட மொழி வந்து பிராக்ரிட், ஆனால் அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து சான்ஸ்கிரிட். ஸோ ஓகே, இதை வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சான்ஸ்கிரிட் கிராமர் வந்து டெவலப் ஆகிருக்குங்க குப்தா பீரியடில். இது ஒரு பாயிண்ட்டு. பேஸ்ட் ஆன் பனினியோட கிராமரை பற்றியும் பதஞ்சலியோட அவர் அஷ்டத்தியாயி, அதே மாதிரி மகாபாஷ்யா இதெல்லாம் எழுதியிருக்காருன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதையும் வந்து பார்த்துங்க. புத்திஸ்ட் ஸ்காலர் வந்து ஒருத்தர் பேர் கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து ஒரு கிராமர் புக் வந்துட்டு இருப்பார், அந்த புக்கு பேர் இருக்கும். அதே மாதிரி காளிதாசாவோட சகுந்தலம், அப்புறம் மாளவிகா மித்ரம், அப்புறம் விக்ரமோர் வசியம், அதே மாதிரி இதெல்லாமே நான் சொன்னால ஃபஸ்ட்டு 3 இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 3 தான் இது. ஸோ இதெல்லாமே வந்து அதர் சிக்னிஃபிகண்ட் வந்து என்ன அப்படின்னா மேகதத்து, ரகுவம்சா, குமார சம்பவா, அப்புறம் ரித்து சம்பவா. ஸோ இது எல்லாமே வந்து ரித்து சம்ஹாரா, இது எல்லாமே வந்து இவரோட தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இங்கே வந்து பார்த்துக்கோங்க நீங்கள். அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ், அஸ்ட்ரானமி, மெடிசன் ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா 0 இன்வென்ஷன், அதே மாதிரி கன்சிக்வெண்ட் எவல்யூஷன் ஆஃப் டெசிமல் சிஸ்டம் வந்து எவாலுவேஷன் ஆகி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அடுத்த கட்டத்துக்கு வந்து நவுண்டது இங்கே தான் அப்படி சொல்லியிருப்பாங்க இவரோட டயத்தில். வேர் த லெகசி ஆஃப் குப்தாஸ் வந்து மாடர்ன் வேர்ல்டு, அவங்களுக்கு கொடுத்த ஒரு குப்தா பீரியட்லேருந்து கிடச்ச ஒரு விஷயம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஆரியபட்டா, வராகமிகிரா, அப்புறம் பிரம்மகுப்தா, ஸோ இதெல்லாம் வந்து ஃபார்மோஸ்ட் அஸ்ட்ரானமர்ஸ் அண்ட் மேத்தமெட்டிஷியன்ஸ் அந்த டயத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆரியபட்டா வந்து சூரிய சித்தாந்தா அப்படிங்கிற புக்கை வந்து எழுதியிருப்பாருங்க. ஸோ லூனார் எக்லிப்ஸை பற்றி, சோலார் எக்லிப்ஸை பற்றிலாம் அப்போவே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஸ்டின் ஏரியா. ஸோ ஹி வாஸ் த ஃபஸ்ட் இந்தியன் ஆஸ்ட்ரானமர் டு டிக்ளேர் தட் தி எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ். ஸோ இந்த எர்த் வந்து அதோட ஆக்சிஸில் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னவர் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்வந்திரி, மெடிசன் நாலேஜ் தன்வந்திரி, இந்த ஃபீல்ட் ஆஃப் மெடிசன். ஹி வாஸ் ஸ்பெஷலிஸ்ட், ஆயுர்வேத ஸ்பெஷலிஸ்ட் இவர். அதே மாதிரி சரக்காவும் பெரிய ஆளுங்க. ஸோ சரக்கா அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து மெடிக்கல் சயின்டிஸ்ட்டு. ஸோ வந்து அதே மாதிரி சுஷ்ருதா. ஸோ சுஷ்ருதா வந்து சரக்கா சம்ஹிதான்னு சொல்லக்கூடிய ஒரு புக் எழுதியிருப்பாங்க. சுஷ்ருதா சம்ஹிதான்னு சொல்லிட்டு சுஷ்ருதா ஒரு புக் எழுதியிருப்பாருங்க. ஸோ இதெல்லாம் வாஸ் த ஃபஸ்ட் இந்தியன் டு எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் சர்ஜரியை பற்றி வந்து சொல்லியிருப்பாருங்க சுஷ்ருதா. ஸோ இது வந்து கொஸ்டின். இதுக்கப்புறம் வர்தானா ஆரம்பிக்குங்க. ஸோ நீங்கள் வர்தானா டைனாஸ்டி படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வர்தானா டைனாஸ்டி தேவையில்லை, சிலபஸில் இல்லை அப்படிங்கிறனால நீங்கள் அதை ஒமிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு லெசனை வந்து எவ்வளோ டீட்டெயில்டாக படிக்கணுங்க, எந்தெந்த ஏரியா மார்க் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எந்தெந்த ஏரியாவில் வந்து கொஸ்டின் வரும் இதெல்லாமே வந்து சொல்லியிருப்பேன் இந்த லெசனில். ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லா லெசனையும் மார்க் பண்ணணுங்க. மார்க் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை முடிக்கிற கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆகுங்க, அவ்வளோதாங்க. ரொம்பலாம் டைம் இல்லை. ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிடலாம். இல்லை நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1 hourலேருந்து ஒரு 1.5 hours வந்து ஆகுங்க. 1.5 hours ஆகும். இதை ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2வது ரிவிஷன் வரும்போது நீங்கள் வந்து அதை சீக்கிரம் முடிக்கணும். மார்க் பண்ண ஏரியா மட்டும் தான் படிக்கணும். ஸோ இதுதான் இப்படி தாங்க ஒரு லெசன். ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு ஒரு ஜிஎஸ் லெசன் இப்படி தான் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். எல்லா லெசனுமே இதே மாதிரி தாங்க நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஆனால் இப்போ நமக்கு டைம் இல்லாதனால நீங்கள் நோட்ஸ் எடுக்காமல் டேரெக்டாக புக்கில் மார்க் பண்ணி படிக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஓகேங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் வந்து டெய்லி டெஸ்ட் பிடிஎஃப்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோங்க. அதுக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கீழே இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 35வது நாள் தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ வந்து டெய்லி உங்களுக்கு ஒரு டெஸ்ட், இது வந்து ஒரு ஆடான உங்களோட ப்ரிப்பரேஷனில் வந்து செயல்படும். ஸோ ஒரு பூஸ்டப் மாதிரி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே, அதே மாதிரி நம்ம சேனலில் கியூ பேங்க் வந்து கொடுத்துட்ருக்கோங்க. நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து இப்போ தான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் இது ஃபஸ்ட் டைம் இல்லை லாஸ்ட் டைம் எழுதுன ஒரு ஐடியா இல்லாமல் எழுதிட்டு அந்த டைம் தான் ஃபஸ்ட் எழுதுறேன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து கொடுக்குற கியூ பேங்க்கை வந்து ஆஃபரில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க. ஸோ கியூ பேங்கோட ஒரிஜினல் ரேட் வந்து உங்களுக்கு 800 வரும், 2 புக்கும் சேர்த்து ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா. ஸோ இந்த ஸ்பெஷல் ஆஃபர் வந்து நம்ம ஆஸ்பிரன்ஸ்க்காக வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் நீங்கள் வந்து வாங்கினீங்க அப்படின்னா 549 அப்படிங்கிற ரேட்டில் வந்து கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ இது எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நம்ம வந்து இந்த ஆஃபர் வந்து வச்சிருப்போம். ஏன்னா நிறைய பேர் நம்மகிட்ட அப்ரோச் பண்ணதுனால இதை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்குண்டான குரூப் லிங்க்கும் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஸோ ஓகேங்க, அடுத்தடுத்து எந்தெந்த லெசன், சயின்ஸ்க்கு ஒரு லெசன் போடுறேன். ஸோ அடுத்தடுத்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே எப்படி அப்ரோச் பண்ணுறது, எந்தெந்த ஏரியா இம்பார்ட்டன்ட் ஏரியா அப்படிங்கிறத பற்றி நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு நான் ஃபுல்லாக வந்து வீடியோ போட்டுறேங்க. ஸோ இந்த வீடியோ தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க.